முதல்ல அந்த மீரட்ல நடந்த அந்த என்கவுண்டர் சார், எப்படி சார் அந்த என்கவுண்டர்? ஓமா பாவரியா நம்பர் 1 அவர் தான் கேங் லீடர். நம்பர் 2 ஜெகதீஷ், நம்பர் 3 பூரா, நம்பர் 4 ராஜேந்திர. 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த வரைக்கும் எந்த பாவரியா தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு போலீஸில். ஆனா இதுல 20 ஆண்டுகள் இவ்வளவு தள்ளி கன்விக்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நினைக்கிறீங்க சார்? இது விஷயம் நான் இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னது கிடையாது, உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ பவர்ஃபுல் போலீஸ், நம்ம ஒரு நல்ல போலீஸ். எல்லாருக்கும் இந்த தீரன் அதிகாரம் படம் வந்த பிறகு இந்த பவாரியை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் அந்த படம் பார்க்கும்போது பவாரியாஸ் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவர்கள்னு பார்த்தோம். நீங்கள் அந்த மாதிரி அங்கே எப்படியெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு சரி? அந்த ஷூ பார்த்தா இந்த நார்த் இந்தியன்ஸோட ஷூ தான் இருக்கணும். அப்போ சில அவங்க வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரி யார் தமிழ்நாட்டில் யார் யூஸ் பண்ணுறது, அதை தொட்டா அவங்க வெப்பன்ஸ் சொல்கிற மாதிரி. ரியல் ஹீரோ இவர் தான் அப்படின்றத வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன, இந்த 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 பேருக்கு நாங்கள் ஏற்கனவே கன்விக்ஷன் வாங்கிட்டோம். 3 கேஸ் கன்விக்ஷன் ஆகிருக்குது. இது 4வது கேஸ். அந்த இடத்துல சில ஷூ இருந்தது. இந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தது, அப்போது டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள் இருந்தாங்க. உங்களை சூஸ் பண்ணும்போது 5 தனிப்படைகள் என்னென்ன அட்வைஸ் அவங்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க, என்ன பண்ணணுன்ற மாதிரி எதுவும் கைடன்ஸ் அப்போ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க? டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி ஜாங்கிட் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு அந்த பவாரியா கேஸ்ல இன்னைக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்குது. அதுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க கோர்ட்ல தான் இருந்தோம், இப்போதான் வந்திருக்கேன். கண்டிப்பா சார். முதல் பேட்டியே எங்க குமுதத்துக்கு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சி. கன்விக்ஷன். ஆமா சார், முதல்ல இந்த கன்விக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒரு லெட்டர் வந்து இப்போ தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதிருந்தீங்க. ஆமா, அதாவது சிபிசிஐடிக்கு தான் வந்து மாற்றணும், அதுல தலைமறைவா இருக்கிறவங்க எல்லாம் கைது பண்ணணும்னு சொல்லி. ஆக்சுவலி அதுல என்ன இருக்கு, மொத்தம் 15 அக்யூஸ். நாங்க அதை செக்யூர் பண்றது 13 செக்யூர் பண்ணோம். 2 பேருக்கு என்கவுண்டர். 15. பாக்கி சில குற்றவாளிகள் என்ன இருக்காங்க, அவங்க அவ்வளோ முக்கிய ரோல் இல்லை. இங்கே வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணல, பட் ஆனால் சில இடத்துல அவங்க வண்டி ஓட்டிருப்பாங்க, சில இடத்துல அவங்க ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் இருக்கு அவங்க. அது கூட நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா அவங்க குற்றவாளி வருதா, அவங்க குற்றவாளி காட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 20 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க நாங்கள் மெயின் குற்றவாளி எல்லாம் செக்யூர் பண்ணிட்டோம். பட் இந்த பாக்கி எல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் ஸ்மால் ரோல் இருக்கு, அவங்க கூட குற்றவாளி உதவியவர்கள் அவங்க செக்யூர் பண்ணிருக்கோம். இது 1 குரூப். இன்னொரு குரூப் என்ன, இந்த 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து 4 பேருக்கு நாங்கள் ஏற்கனவே கன்விக்ஷன் வாங்கிட்டோம். 3 கேஸ் கன்விக்ஷன் ஆகிருக்குது. வாலாஜாபேட் கேஸ் 2006 நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். அந்த கேஸஸ் அதில் 4 அக்யூஸ் கன்விக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு ஆள் இறந்துட்டார் ஜெயிலில். ஆமாம், ஓம்பாரி ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டாரு. 3 பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த 3 பேருக்கு தான் இன்னைக்கு அந்த 3 பேருக்கு அது சேம் 3 பேர் எந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருந்தாங்க. ஓகே. சுதர்சனம் கொலை வழக்கில் அவங்க இருக்காங்க. கை ரேகை எல்லாம் டெலி ஆயிருக்குது, அந்த இருக்குதான். ஓகே. ஸோ அந்த கேஸ் அப்போ ஏன் காரணம் தெரியல, எவ்வளோ வருஷம் பெண்டிங் இருந்தது. இன்னைக்கு அந்த கேஸ் அந்த கன்விக்ஷன் இருக்குது 20 வருஷம் கழிச்சு. 2005 நடந்த கேஸ். அப்போ சார்ஜ் ஷீட் போட்டோ கேஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இப்போ தான் கன்விக்ஷன் ஆயிருக்குது. ஸோ நான் ஏன் இந்த கடிதம் எழுதினேன், நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் டிஜிக்கு. ஆனால் டிஜி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்க 1000 கேஸஸ் இருக்கும் டிஜி கண்ட்ரோலில். ஒரு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் குழு ஒரு சிபிசிஐடி கற்று கொடுத்தாச்சு. பாக்கியெல்லாம் ஏன்னா இப்போது இது 4வது கேஸ். 3 முதலே கன்விக்ஷன், இது 4வது கேஸ். பாக்கி 20 கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. 19 கேஸ் பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங் கேஸஸ் அதில் லைக் அந்த தாலாமுத்து நடராஜன் கொலை வழக்கு, கஜேந்திர கொலை வழக்கு, இவங்க எல்லாம் அப்படி பெண்டிங் இருக்குது. அந்த கேஸஸ்க்கு என்ன பண்ணோம் இப்போ, அந்த கேஸஸ் சரியா இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணல சரியா. அப்போ இது 3 பேர் மட்டும் இருக்காங்க, பாக்கி குற்றவாளி யார் கொண்டு வந்துடுவாங்க.
ஓகே. அந்த கூட்டம் அங்கேருந்து கொண்டு வந்துடணும், இந்த வாரண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அதுக்கே ஒரு குழு போட்டால் இல்லாட்டி ஒரு சிபிசிஐடி கொடுத்துட்டு அங்கேருந்து சூப்பர் ஃபாலோ பண்ணிட்டா தான் அவங்க எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டீம் அங்கே அனுப்புறது, செக்யூர் பண்ணுறது, வர்றதுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ணேன் டிஜிக்கு. ஓகே சார். ஆமாம் சார் நீங்கள் அப்போ ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி என்கவுண்டரும் பண்ணியிருக்கீங்க, கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமாம். ஆனால் இதில் 20 ஆண்டுகள் இவ்வளோ தள்ளி கன்விக்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நினைக்கிறீங்க சார்? 20 வருஷம் ஏன் லேட்டாக அந்த ட்ரையல் அதுக்கு ஆக்சுவலி பாக்கி அது 3 கேஸஸ் நாங்கள் ஒரு வருஷத்துலேயே வாங்கிட்டீங்க. இதெல்லாம் லேட் ஆனது. அது சில ஃபாலோ அப்பில் சில இடத்துல கொஞ்சம் டிலே இருக்கும். சில அவங்க மாற்றி கோர்ட்டு கொஞ்சம் மாற்றி இது முதல்ல அங்கே திருவள்ளூர் கோர்ட்டில் இருந்தது, அப்போ இங்கே ஹைகோர்ட்டு இங்கே வந்தது. இது மாதிரி சில பேர் ஜாமீனில் போயிட்டாங்க, சில குற்றவாளிகள் ஜாமீனில் போயிட்டான். அப்போ ஜாமீனில் போயிட்டா திருப்பி வரல, அப்போ வாரண்ட் பெண்டிங். அப்போ வாரண்ட் பெண்டிங் இருந்தால் அவங்க சரி அக்யூஸ் ஆஜரால கேஸ் தள்ளுபடி அப்படியே தள்ளுபடி போயிட்டே இருந்தது. இவங்க 3 பேர் மட்டும் உள்ளே இருக்காங்க, அவங்க மட்டும் ஒவ்வொரு வாய்தாக்கி அவங்க போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அதனால தான் அந்த வாய்தா அப்படி போயிட்டு இருந்தது. கடைசியில் ஹைகோர்ட் உத்தரவு பண்ணிட்டு அதை இப்போ கேஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு இப்போ பிரசிடென்ட் யார் அக்யூஸ் அவங்க சம்மந்தமாக நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு இந்த கேஸ் டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே. அதனால தான் இந்த ட்ரையல் நடக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த கடிதத்திலேயே குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த சுதர்சனம் கேஸ்லேயே வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு, சிலது வந்து கேள்விப்பட்டேன். நாங்கள் ஒரு சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் என்று சொன்னாங்க சில டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டீம் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா பாதுகாப்போட வச்சுட்டு அந்த சில குற்றவாளிகள் செக்யூர் பண்ணிட்டு எல்லா கேஸும் இதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு அந்த கன்விக்ஷன் வாங்கணும். கண்டிப்பா சார். எல்லாருக்கும் இந்த தீரன் அதிகாரம் படம் வந்த பிறகு இந்த பவரியை பத்தி மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுல உங்களுடைய ரோல் அந்த படம் வந்து பரவலா தமிழகம் முழுவதும் ரியல் ஹீரோ இவர் தான் அப்படின்றத வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல இன்னொன்னு சில பேருக்கு வந்து இந்த பவாரியானா யாரு, இங்க எப்படி இந்த கேஸ் வந்து குறிப்பா நீங்க அந்த சுதர்சனம் கொலை கேஸ் நீங்க கையில எடுக்கும் போது இதை நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணாங்க, இதை பவாரியாஸ் தான் எந்த புள்ளியில இருந்து சார் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி? சரி, அது இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டே சீனுக்கு போனோம். சீனுக்கு போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது நீங்கள் பல இன்டர்வியூஸ் அதை பார்த்துருப்பீங்க, மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல சில ஷூ இருந்தது. அந்த ஷூ பார்த்தா இந்த நார்த் இந்தியன்ஸோட ஷூ தான் இருக்கணும். அதை வந்து காரணம். அப்போ சில அவங்க வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யார் யூஸ் பண்ணுறது, அதை தொட்டா வெப்பன்ஸ் அந்த மாதிரி. அப்போ ஒரு சில லாங்குவேஜ் பேசினாங்க அவங்க, அது கொஞ்சம் ஹிந்தி லாங்குவேஜ் பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்த பிறகு அவங்க ரெண்டாவது அவங்க கை ரேகை எங்கே யார்கிட்ட மேட்ச் ஆகல. அதனால தான் நாங்கள் அதை நார்த் இந்தியன் கிரிமினல், ஸோ நார்த் இந்தியன் போனோம். அங்கே இருந்தப்போ நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் சுற்றி எங்கே மாதிரி பண்ணிட்டு செக்யூர் பண்ணிட்டு வந்துட்டு வந்தேன். அப்போ இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி கிடையாது சார். இப்போ நிறைய செல்ஃபோன் ஒன்றும் கிடையாது. அப்போ சிசிடிவி கேமரா சிசிடிவி கிடையாது. செல்ஃபோன் ரொம்ப லிமிட்டடாக யாரும் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன செல்ஃபோனுக்கு அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டுக்கே சார்ஜஸ் இருந்தது. ஒரு மினிட்க்கு 2 rupees ஒரு 3 rupees, ஸ்டார்டிங்ல 5 rupees இருந்தது ஒரு பேர். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ எவ்ரிபடி cannot afford to have செல்ஃபோன். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி சார் ட்ரேஸ் பண்ணி ஒரு அரியானா அதனால தான் டிஃபிகல்ட் இருந்தது. அதனால தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு சரி யார் குற்றவாளி பண்ணி போனால் நம்ம செல்ஃபோன் ஃபாலோ பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த டைமில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கடலில் போயிட்டு ஒரு சின்ன ஏதாவது ஊசி போய் பார்க்குற மாதிரி எந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச அந்த ஷூஸ் குறிப்பாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு எப்படி சார்? ஃபிங்கர் பிரிண்ட் அது ரொம்ப முக்கியம். ஃபிங்கர் பிரிண்ட் எங்களுக்கு ஆக்ரா ஜெயிலில் டெலி ஆனது. ஓகே. அந்த டெலி ஆன பிறகு தான் அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ இவருக்கு அக்யூஸ். அதுக்கு பிறகு அவங்க கன்ஃபெஷனில் அவங்க 1 by 1 செல்ஃபோன் அவங்க செல்ஃபோன் சில பேர் செல்ஃபோன் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுங்க செல்ஃபோன். ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லிமிட்டட் யூஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா காஸ்ட் இருக்கும் அந்த பேர் பேசுறதுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி 1 by 1 அடுத்த எவிடன்ஸ் பண்ணிட்டு செக்யூர் பண்ணோம் எல்லாம். அந்த மாதிரி தான். ஓகே சார். நாங்கள் அந்த படம் பார்க்கும்போது பவாரியாஸ் எந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவர்கள்னு பார்த்தோம். நீங்கள் அந்த மாதிரி போனப்போ என்னென்னலாம், ஏன்னா நீங்கள் ஒரு 5 தனிப்படை தான் போயிருந்தீங்க, அவங்களோட எண்ணிக்கை பெருசாக இருக்குது, வேற மொழி பேசுகிற இடம், வெதரோட கண்டிஷன்ஸே வேற, அங்கே எப்படியெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு சார்? ஆமாம், அது நிறைய டிஃபிகல்ட்டி. அங்கே வெதர் வேறு, அங்கே லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். அந்த அவங்க பேசுகிறத ஒரு ஹிந்தி பேசுவாங்க அவங்க. இங்கே நம்ம பசங்களுக்கு ஹிந்தியும் அந்த தெரியாதா? இங்கே தமிழும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. அவங்க இங்கிலீஷு தெரியாது, தமிழ் தெரியாது. ஸோ அந்த அங்கே போயிட்டு பேசிட்டு அங்கே ஒரு தகவல் வாங்கினா அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால தான் நான் எல்லா இடத்துல நான் சுற்றுவேன். அங்கே
4 ஸ்டேட்டில் 4 டீம்ஸ் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் போயிட்டு சில இன்ஃபார்மெண்ட் பேசுவோம், அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படியே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே ஓகே. ஆமாம். முதல்ல அந்த மீரட்ல நடந்த அந்த என்கவுண்டர் சார் எப்படி சார் அந்த என்கவுண்டர் நடந்துச்சு அதை சொல்ல முடியும்? அது என்கவுண்டர் ஒரு 2 பேரும் இந்த கேஸில் முக்கியமான அக்யூஸ் ஓமா பவரியா, நம்பர் 2 ஜெகதீஷ், நம்பர் 3 பூரா, நம்பர் 4 ஜிதேந்திர. இதுதான் சீனியாரிட்டி வார் அவங்களோட கிரைம் ஹிஸ்ட்ரி வார் சீனியாரிட்டின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஓமா பவரியா அப்போ நாங்கள் செக்யூர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த நம்பர் 2 ஜெகதீஷ் கூட செக்யூர் பண்ணிட்டோம். நம்பர் 3 and 4 இதில் முக்கியமான குற்றவாளி நீங்கள் பார்த்தா ஓமா பவரியா நம்பர் 1 அவர் தான் கேங் லீடர். நம்பர் 2 ஜெகதீஷ், நம்பர் 3 பூரா, நம்பர் 4 ராஜேந்திர. இந்த மாதிரி அவங்க சீனியாரிட்டி. அப்போ குட்டு இந்த மாதிரி இது வருது. ஸோ அதில் சீனியர் மோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஓமா பவரியா அப்போ கன்விக்ஷன் ஆகிட்டு ஜெயிலில் இறந்துட்டாரு. ஆமாம். A2 ஜெகதீஷ் இப்போ இருக்காரு, இன்னைக்கு கன்விக்ட் ஆகிருக்காரு. ஆமாம். A3 and A4 பூரா அண்ட் ராஜன் என்கவுண்டர் பண்ணிட்டோங்க, என்கவுண்டர் ஆகிட்டு. அப்போ A5 குட்டு இன்றைக்கு கன்விக்ஷன் ஆகிட்டா. A6 இவர் அசோக் அலியாஸ் லக்ஷ்மணன், அவர் இன்னைக்கு கன்விக்ஷன் ஆகிட்டார். இதுதான் மெயின் குற்றவாளி. இது 6, 7 தான். பாக்கி எல்லாம் கொஞ்சம் ரோல் இருக்கும். அவங்க அந்த ரோலில் சில ப்ராப்பர்ட்டி டிஸ்போஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சில இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதில் மெயின் இவங்க மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமான குற்றவாளி கன்விக்ட் ஆனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த வரைக்கும் எந்த பவரியா தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. முதல்ல ஒரு 2 மாதத்துல ஒரு இன்சிடென்ட் எவரேஜ் நடக்கும் தமிழ்நாடுல. எவ்வளோ நம்ம பண்ணினாலும் ஆமாம், எவ்வளோ பண்ணால் கூட இன்சிடென்ட் நடக்கும். இப்போ ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கல. 2005 அந்த 2000 பிறகு திடீர்னு ஒரு குற்றம் நடக்கும். அந்த சில மீடியா எழுதுவாங்க அந்த மாதிரி ஒரு பவரியா இது வந்திருக்காங்க, பவரியா மாதிரி கேஸ். பட் பவரியா கிடையாது. அது எங்களுக்கு தெரியும், பவரியா அந்த கோஷ்டி இருந்தது. அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு போலீஸில். ஸோ நாங்கள் இந்த கேஸ் கண்டுபிடிச்சதுனால இந்த ரொம்ப இது நல்லது போச்சு. பவாரியா அவங்க எப்படிப்பட்டவங்க சார்? அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய மெத்தட் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஏன்னா சிலது வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க இது பவாரியா பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்க அது இல்லை அப்படின்ட்டு. எப்படி சார் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இவங்க பவாரியாஸ் அப்படின்றது? அது ஒரு பெரிய கதை. அதில் நாங்கள் அந்த அங்கே அதை எந்த மாதிரி குற்றம் யார் யார் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேங் பற்றி என்கொயரி பண்ணோம். நார்த் இந்தியாவில் போயிட்டு என்கொயரி பண்ணும்போது லிஸ்ட் பண்ணோம். அந்த இவங்க கச்சா பனியான் ஒரு குரூப்பு, இன்னொரு இருக்க ஷேக் பங்களா, இன்னொரு குரூப் இந்த பார்டிஸ், அப்போ பவரியா, இந்த மாதிரி 3-4 குரூப்ஸ் அது இருந்தது. அந்த கேங்ஸில் இவங்க மோடஸ் ஆப்ரேட்டி ஒரு செயல்முறை இருக்கும். அந்த மாதிரி எப்படி குற்றம் செய்வாங்க, அதுக்கு ஒரு செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்கும். அந்த பார்த்தா இந்த பவரியா தான் இந்த மாதிரி செய்வாங்க. அது அப்படி தான் இங்கே ஓப்பன் நடந்தது. ஓகே ஓகே. இப்போ இந்த இதுலேயே வந்து நீங்கள் அந்த கடிதம் 20 ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு, இந்த இன்னைக்கு தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு. இதில் நீங்கள் இவ்வளவு காலம் கழித்து இப்பொழுது டிஜிபி கடிதம் எழுத வேண்டிய இது என்ன? சரி, கடிதம் நான் ஏன் எழுதுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ பவர்ஃபுல் போலீஸ், நம்ம ஒரு நல்ல போலீஸ். இவங்க நினைச்சா ஒரு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் டீம் உங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 2012 இது விஷயம் நான் இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னது கிடையாது, உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். 2012 2 அக்டோபர் 2 அக்டோபர் 2011 சாரி 2011 2 அக்டோபர் 2011 நான் அப்போ டிஜி இருந்தார். டிஜி போய் பார்த்தேன் சிப்பாவில். எனக்கு ஒரு சைடு போஸ்டிங் போட்டாங்க. நான் சொன்னேன் அங்கே ஒன்றும் வேலை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரண்ட்ஸ் கொடுங்க. நார்த் இந்தியா குற்றவாளிகளுக்கோட வாரண்ட்ஸ் பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங் வாரண்ட்ஸ் மட்டும் எனக்கு கையில் கொடுங்க. நான் நார்த் இந்தியா போயிட்டு ஒவ்வொரு அக்யூஸ் எனக்கு கொஞ்சம் போலீஸ் கொடுங்க கையில். நான் அந்த போலீஸை வந்து போயிட்டு ஒவ்வொரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிடுவேன், அவங்க நான் அனுப்பிட்டே இருப்பேன். இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறது கொடுத்தா நான் அப்போது நான் இந்த அக்யூஸ் எல்லாம் நான் செக்யூர் பண்ணேன். இந்த பவரியா கேஸ் மட்டும் இல்லை, இன்னும் நான் நிறைய
North எத்தனை Indians. டசன்ஸ் கணக்கில் கேஸ் இருக்கும். அதில் சில குற்றவாளிகள் பெண்டிங் இருக்கு, ம். அந்த வாரண்ட்ஸ் பெண்டிங் இருக்கு, குற்றவாளிகள் செக்யூர் பண்ணிருக்கு. ம். அது செக்யூர் பண்ணிக்கலாம், பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு போலீஸ் நல்லா செய்கிறாங்க. ம். பட் அந்த டைமில் நாங்கள் கேட்டோம், அந்த மாதிரி ஒரு என்பிடபிள்யூ பெண்டிங் இருக்கு, நான் போயிட்டு செக்யூர் பண்ணி கொண்டு வந்துடுறேன், ம். எனக்கு அனுப்புங்க, இங்கே அனுப்புங்க, இங்கே ஒன்றும் வேலை இல்லை, சும்மா நீங்கள் சைடு போஸ்ட்டில் போட்டிருக்கீங்க. இல்லை அனுப்ப மாட்டோம். இதுதான் ஒரு எதனால சார் அப்போ உங்களை அனுப்பல? என்ன அது காரணம்? இது மாதிரி ஒரு சில சீனியர் ஆஃபீஸர்ஸோட சில பாலிடிக்ஸ், ஓகே. அது அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் சிஎம் இருந்தாங்க இல்லையா அந்த 2011லயும். இல்லை, அது சிஎம் வரைக்கும் போகாது. இதெல்லாம் டிஜிஸ் எல்லாம் ஆஃபீஸர்ஸ் லெவலில் பாலிடிக்ஸ் தான். சிஎம் வரைக்கும் எந்த மேட்டர்ஸ் எல்லாம் போகாது. ஒருவேளை எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் சுதர்சனம் கேஸ் வரைக்கும் ரெக்கவர் பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இல்லை அப்படி கிடையாது. அப்படி எல்லா குற்றம் முறை தமிழ்நாடு போலீஸ் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எல்லா கேஸ்க்கு எல்லா கேஸ் இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. எல்லா கேஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் எந்த கேஸ் என்ன ஒரு மர்டர் கேஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு முக்கியமான ஒரு விக்டிம் இருந்தால் தான் இம்பார்ட்டன்ட். அது இல்லை, போலீஸ்க்கு எல்லா கேஸ் ஒரு அந்த குற்றம் புக்ஸில் அந்த ஒரு கேஸ் இருக்கும், அந்த எந்த கேஸ் இருக்கோ அது அவ்வளோ ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். எல்லாமே சமம் தான். ஏன்னா இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க, இன்னும் இந்த வழக்கில் என்னென்ன பண்ணணும்? ஏன்னா இன்னும் இந்த வழக்கில் இன்னும் கொஞ்சம் குற்றவாளிகள் இன்னும் அப்ஸ்காண்டிங் இருக்காங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அவங்கள இப்போ பிடிக்கிறது ஒரு அதுதான் பிடிக்கணும். அதுக்காக தான் நான் கடிதம். ஏன்னா அதில் கன்விக்ட் ஆன A1 ஜெயிலில் இறந்துருக்கிறாரு, வயசும் அவங்களுக்கு ஆயிடுது. முக்கியமான குற்றவாளி எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் கன்விக்ட் ஆயிட்டாங்க. ஓகே. பட் இருந்தால் கூட பாக்கி அந்த குற்றவாளி கூட அந்த கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மொத்தம் 30 பேர் இல்லையா அதில்? மொத்தம் 30 பேர். அதில் 15 பேர் நீங்கள் செக்யூர் பண்ணீங்க, இன்னொரு 15 பேர் இருக்காங்க. பாக்கி எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை ஏதோ அவங்க சம் டைம்ல வண்டி ஓட்டிருப்பாங்க, சில ப்ராப்பர்ட்டி அவங்க சொத்தை கொடுக்கும்போது போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு இவங்க பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சில இருக்கும். பட் இருந்தால் கூட குற்றவாளி தானே. ஆமாம், கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணால் தான் கோர்ட்டுக்கு முடிவு பண்ண முடியும், கோர்ட் தான் முடிவு பண்ண முடியும். இப்போ அவங்கள போய் பிடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ இலவு. ஏன்னா வயசாயிருக்கும், அவங்களுடைய தோற்றம் இருக்கலாம், சிலர் இறந்து கூட குற்றம் தான். எந்த வயதானா படாது, உயிரோட இருக்க வரைக்கும் குற்றம் தான். கிரிமினல் தான் உயிரோட இருக்க வரைக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். சிவில்லா செத்து போன பிறகு கூட அவங்க வாரிசு கூட அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். சிவில்லா சில சிவில் தான், பட் கிரிமினல் தான் ஓகே உயிரோட இருக்க வரைக்கும். ஸோ உயிரோட இருக்க வரைக்கும் என்ன வயதானா கூட ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே. அதை பயந்துட்டு தான் இங்கே வரமாட்டேங்கிறாங்க பாரியார். ஓகே. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா சார்? இந்த கடிதத்துக்கு பிறகு தமிழக காவல்துறை அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க? கட்டாயம் பண்ணுவாங்க. நம்பிக்கை பிஜேபி எழுதுனா கட்டாயம் பண்ணுவாங்க. நீங்க 20 ஆண்டுகளுக்கு முன்பு டெக்னாலஜி குறைவா இருக்கும் போதே போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா அவங்க எல்லாம் செக்யூர் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. இப்போ போறாங்கன்னு வச்சுருக்கீங்க, இப்போ இருக்கக்கூடிய இளம் காவலர்களுக்கு, காவல்துறையினருக்கு நீங்க சொல்ல வேண்டிய அட்வைஸ்னா என்ன சார் இருக்கும் இந்த வழக்குல போய் இந்த குற்றவாளிகளை பிடிக்கணுன்றவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி ஒரு முக்கியமான குற்றம் இருந்தால், குற்றவாளிகள் நார்த் இந்தியாவில் இருந்தால், ஒன் திங் எப்போவுமே ஒரு சீனியர் ஆஃபீஸ் தலைமையில் டீம் அனுப்பணும். ரொம்ப ஜூனியர் ஆஃபீஸர் எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் போனால் அங்கே அவ்வளோ ஒத்துழைப்பு கிடைக்காது. அவ்வளோ நார்த் இந்தியாவில் போய் செக்யூர் பண்ண அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஒரு சீனியர் ஆஃபீஸர் டிஎஸ்பி அவர் அபவ் தான் அனுப்பணும். எஸ்பி லெவல், நான் ஐஜி லெவலில் நான் போனேன். இந்த மாதிரி ஒரு சீனியர் லெவலில் அவர் அனுப்பணும். தட் இஸ் ஒன்று. ரெண்டாவது, அங்கே போகும்போது லாங்குவேஜ் அந்த ப்ராப்ளம் இருக்கனால அங்கே நம்ம போகும்போது கூட கொஞ்சம் சில லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு சில போலீஸ் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு போக வேண்டியிருக்கோம் நார்த் இந்தியா போகும்போது. இன்னொரு, அங்கே போகும்போது அங்கே லோக்கல் போலீஸோட கோஆப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். லோக்கல் போலீஸ்க்கு எப்போ கோஆப்ரேஷன் கிடைக்கும்? கொஞ்சம் சீனியர் அதிகாரி தான், அங்கே இருக்கிறது சீனியர் அதிகாரி பேசிட்டு அப்போ தான் லோக்கல் முடியும். இன்னொரு என்ன, அவுட் சைடு போலீஸ் இங்கே தமிழ்நாடு வரும்போது நம்ம இங்கே கோஆப்ரேட் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அங்கே வந்து போடுவாங்க. எங்கே நம்ம அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண நம்ம கோஆப்ரேஷன் கொடுக்கலன்னா அங்கே அவங்க கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இது சட்ட பிரகாரம் நம்ம கோஆப்ரேஷன் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, ஆஸ் பர் லா நம்ம டியூட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே கோஆப்ரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம அங்கே போகும்போது கோஆப்ரேஷன் கேட்கணும். அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸோட கோஆப்ரேஷன் இல்லாத நம்ம எந்த செய்ய முடியாது. நீங்க அப்போ போயிருந்த போது உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த காவல்துறையினோட சப்போர்ட் எந்த அளவுக்கு சார்? ஐயோ, நல்ல சப்போர்ட், ரொம்ப நல்ல சப்போர்ட். என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் ஐஜி இருந்தாங்க அங்கே. ஓகே. அவங்கள்ட்ட நான் பேசுவோம், அவங்க எங்கே இருக்கிறது போலீஸ் எல்லாரும் சொல்லிட்டு கோஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. என் கூட போலீஸ் அனுப்புனவங்க. எங்களுக்கு ராஜஸ்தானில் 2 சப் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு அட்டாச் பண்ணி வச்சாங்க. நாங்கள் இருக்கிற வரைக்கும் 2 சப் இன்ஸ்பெக்டர் எங்க கூட இருந்தாங்க. ஓகே. யூபி எஸ்டிஎஃப்
அங்கே ஒரு இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டர் சுனில் தியாகி ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்ஸ் அட்டாச் பண்ணாங்க. கண்டினியூஸாக பர்மனெண்ட்டாக நம்ம கூட இருந்தாங்க, நம்ம அங்கே இருக்க வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி ஹரியானா போலீஸில் கூட நம்ம எப்பப்போ தேவைப்படும் போது நம்மளுக்கு கூட போலீஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன் ரொம்ப, அந்த கோஆப்ரேஷன் ஏன்னா இந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தே ஆர் வெரி கிளவர் பீப்புள். நார்த் இந்தியாவில் பார்த்தா 100 கேஸில் அவங்க வாண்டட் கிரிமினல்ஸ். ஆனால் யாரும் செக்யூர் பண்ண முடியல அவங்க. அப்போ நாங்கள் அங்கே நார்த் இந்தியாவில் போயிட்டு அங்கே போய் செக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் புரிஞ்சுங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கோம். ஓகே ஓகே. ஆமாம். அப்போது அந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தபோது அப்போது டிஜிபியா அலெக்சாண்டர் அவர்கள் இருந்தாங்க நினைக்கிறேன். உங்களை சூஸ் பண்ணும்போது 5 தனிப்படைகள் என்னென்ன அட்வைஸ் அவங்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க, என்ன பண்ணணுன்ற மாதிரி எதுவும் கைடன்ஸ் அப்போ உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா சார்? பண்ணிட்டு வரும்போது எந்த மாதிரியான அங்கீகாரங்கள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சது சார் அது பண்ணும்போது? அனுப்புனாங்க. கேஸ் என்ன கேஸ் இருக்கு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவார்டு அந்த மாதிரி அவார்டோட ஒன்றும் கிடையாது. திருப்பி வந்தால் பனிஷ்மெண்ட் கிடைக்கல, அதே பெரிய விஷயம். சில பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, சில பேருக்கு அந்த அங்கே அது அன்ஃபார்ச்சுனேட் அனிவே லீவ் இட். இந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்போது ஒரு கேஸ் பண்ணால் உடனே மெடல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் டீமுக்கு எந்த மெடல்ஸ் எல்லாம் கேட்கல, வாங்கலை. நாங்கள் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கடுமையாக எல்லாம் டியூட்டி பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே. இன்றைக்கி கூட ரிட்டையர்டு சில ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்தாங்க கோர்ட்டுக்கு, எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஓன் கான்சியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டியூட்டி கடுமை நம்ம இருக்க டியூட்டி ஆனஸ்ட்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கு நம்ம என்ன ரிவார்டு கிடைக்கிறது, என்ன மெடல், அது அவ்வளோ முக்கியமாக கிடையாது. ஏற்கனவே நிறைய மெடல்ஸ் இருக்கு என்கிட்ட. அது உங்களுக்கு துளியும் வருத்தம் கிடையாது? ஆமாம், அது ஒன்றும் சுத்தமாக வருத்தம் கிடையாது. அப்படி இருந்தால் அப்போ கட்டாயம் அந்த எனக்கு இந்த டியூட்டி இதை திருப்பி இதே டியூட்டி எனக்கு கொடுத்தாச்சுன்னா பாக்கி நான் வாரண்ட் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு, வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எல்லாம் செக்யூர் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். 2011 ஓகே நான் செக்யூர் பண்ணியிருப்பேன். இப்போ இது வரைக்கும் கிடைக்காம இருக்க நாங்கள் செக்யூர் பண்ணுவேன். இதே மாதிரி இப்போ யார் ஒரு ஆஃபீஸர்ஸும் அதை அனுப்புனா நல்லாயிருக்கும். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அனுப்புனா ஒரு இதை செக்யூர் பண்ணணும். எந்த குற்றவாளி இருந்தால் குற்றவாளி தான். அவங்க கடைசி வரைக்கும் தண்டனை கிடைக்கணும். தண்டனை கிடைக்கலன்னா அவங்க எனி டைமில் திருப்பி அவங்க ரைஸ் ஆகிற மாதிரி சான்ஸ் இருக்குது. சொல்ல முடியாது, எனி டைம் சான்ஸ் இருக்கலாம். இப்போ பயம் இருக்கு, தமிழ்நாடு போனால் பிடிச்சிருவாங்க, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அது பயம் இருக்கு. பயம் கொஞ்ச நாள் இருக்கும், பட் அந்த பயம் மட்டும் பத்தாது. நம்ம செக்யூர் பண்ணோம், உண்மையாக நம்ம அது பயம் காட்டணும் நம்ம. கண்டிப்பாக சார். இப்போ பவாரியஸ் பற்றி நீங்கள் எதுவும் கேள்விப்படுறீங்களா, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ எப்படி சார் அவங்க குற்றச்செயல்களில் ஈடுபடுறது குறைஞ்சிருக்கா, என்ன பண்ணிட்டு இல்லை? இந்த பவாரியாவுக்கு இந்த பர்டிகுலர் கேங் இதுதான் மோஸ்ட் ட்ரீட்டட் கேங் அங்கே நார்த் இந்தியாவில் இருந்தது. உமா பவாரியா கேங் வந்து மோஸ்ட் ட்ரீட்டட் கேங். அந்த கேங்கில் யூபி, மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துல அவங்க பற்றி அவங்க ரொம்ப வாட்ச் பண்ணவங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல, செக்யூர் பண்ண முடியல. ஆனால் அவர் குற்றம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 100 கேஸஸ் அவங்க வாண்டட். இதே மாதிரி 100 கேஸ் அங்கே. ஆமாம், செக்யூர் பண்ண முடியல. அங்கே ஓமா மேலே ஒரு 2 lakhs rupees ரிவார்டு யூபி போலீஸ் அந்த டைமில் போட்டாங்க. 2 lakhs rupees ஆன் ரெக்கார்ட் ரிவார்டு. யார் ஓமா பற்றி யார் தகவல் சொல்லிட்டாங்கன்னா 2 lakhs rupees ரிவார்டு கிடைக்கும். ஆனால் செக்யூர் பண்ண முடியல, யாரும் இல்லை. நாங்கள் அங்கே போயிட்டு யூபியில் போய் செக்யூர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். எதனால சார் அவங்களுக்கு அவ்வளோ சிரமமான ஒன்று? இல்லை, அதை ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். இவங்க எல்லாரும் கிரிமினல் பண்ணும்போது இடம் மாற்றிக்கிட்டே இருக்கிறது, இடம் மாற்றிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக இல்லை. அவங்க செக்யூர் பண்ண ரொம்ப ரொம்ப கடினமான ஒர்க், ரொம்ப டிஃபிகல்ட் ஒர்க். நாங்கள் அப்படியே போயிட்டு அவ்வளோ நான் ஒரு கிட்டத்தட்ட 100 போலீஸ் அவர் கூப்பிட்டு போனேன். திருப்பி அந்த சில மாற்றிட்டு எல்லாரும் இந்த ஆப்ரேஷனில் டோட்டல் 200 போலீஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ். ஸோ அது அவ்வளோ நாங்கள் ஃபாலோ பண்ணனால தான் இதை ரொம்ப ஃபாலோ பண்ணோம். நாங்கள் டே அண்ட் நைட் அங்கே இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒர்க். ஓகே சார். சார், இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் அந்த தீரன் அதிகாரம் படமாக பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? படமாக அப்படி இருந்துச்சு, நீங்கள் பண்ணதுக்கு ரியலுக்கும் இந்த படத்துக்கும் எப்படி சார் இருந்துச்சு? ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்படியே அந்த ஸ்டோரி நான் தான் கொடுத்தேன். ஓகே. வினோத் டைரக்டருக்கு அதை விஷுவலாக கரெக்டாக பண்ணியிருந்தாருங்களா வினோத் அவர்கள்? ஆமாம், ஆல்மோஸ்ட் கரெக்டாக. சில சினிமாக்காக சில கொஞ்சம் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கோம். பாக்கி ஃபேக்ட்ஸ் எல்லாம் உண்மை தான். அப்படியே ட்ரூ ஃபேக்ட்ஸ். ஆமாம். பல்வேறு விஷயங்கள் அந்த பவாரியா கொள்ளையர்கள் குறித்து, இந்த வழக்கு குறித்தும் பேசியிருந்தீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.